கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மற்றும் வாடிக்கையாளர் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FTTH கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்த ஒரு கஸ்டமருக்கு செட்டாப் பாக்ஸும் கம்ப்ளைண்ட்டு, FTTHும் கம்ப்ளைண்ட்டு. என்னடா இவன் FTTH கனெக்ஷன் சொல்கிறான், செட்டாப் பாக்ஸும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, FTTHும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. செட்டாப் பாக்ஸ் வந்து அடாப்டர் மூலமாக கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த கஸ்டமருக்கு எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா, இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டான பாக்ஸு. இவங்களுடைய CRT டிவிலேருந்து ரிட்டனில் AV ஒயர் மூலமாக சப்ளை வந்து செட்டாப் பாக்ஸும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, FTTHும் போயிடுச்சு. இதுதான் அந்த பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டு. என்ன அப்படின்னா, நியூஸ் 7 சேனல் வந்து அந்த லைட்டாக ஃப்ரீசிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் MER பார்த்திங்க அப்படின்னா 35 இருக்குது. ஆக்சுவலாக MER வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் எண்டில் வந்து இதோட 2வது வாட்டி FTTH மாற்றிட்டேன். இந்த தடவை FTTHும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, பாக்ஸும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85, இது வந்து 370 ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சியில் MER பார்த்தீங்கன்னா சேம் 35 தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த 370 ஃப்ரீக்குவன்சி வந்து ஸ்டில் ஆகாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த கஸ்டமர் எண்டில் சேஞ்ச் பண்ண பாக்ஸு. இதில் MER பாருங்கள், 290 ஃப்ரீக்குவன்சியில் 38 இருக்குது. அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டான பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் 3 பாயிண்ட்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆப்டிக்கல் பவர் வந்து -2 கொடுத்துருக்குறோம் இந்த கஸ்டமருக்கு. இது வந்து 298 ஃப்ரீக்குவன்சி. இதுலேயுமே சேம் 38 இருக்குது. இதுதான் கரெக்டான MER இந்த கஸ்டமருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த கஸ்டமர் எண்டில் ஃபால்ட்டான FTTH வந்து என்னுடைய வீட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய வீட்டில் எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா -2.7 கிட்ட இருக்குது, நியர் 3, அதாவது -3 கிட்ட இருக்குது. இப்போ வாங்க நம்ம புதுசாக ஒரு FTTHல இன்புட் பண்ணி கெயினும் MERம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இது வந்து டிவைசர் C30 மீட்ரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் 70 இருக்குது, MER வந்து 36.8 இருக்குது. இது வந்து லாஸ்ட் பேண்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேண்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த FTTHோட பிராண்ட் வந்து ஃபெல்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேண்டில் 58 இருக்குது, 35.6 இருக்குது MER. இது வந்து புது FTTHல. இந்த FTTHோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபெல்டரு 1550 ஃபில்டர், அதாவது EDFIக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். WTM போட்டிங்கன்னா WTMும் யூஸ் பண்ணிக்கலாம். WTMலேயுமே ஒர்க் ஆகும் இந்த FTTH. இது வந்து அந்த கஸ்டமர் சைடில் ஃபால்ட்டான FTTH. இதோட எனக்கு 2வது கஸ்டமருக்கு இப்படி கம்ப்ளைண்ட் வருது. ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு சேம் இதே மாதிரி இதே மாடல் CRT டிவிலிருந்து ரிட்டனில் AV ஒயர் மூலமாக சப்ளை வந்து FTTH மட்டும் போயிருந்துச்சு. இந்த கஸ்டமருக்கு போத் செட்டாப் பாக்ஸும் போயிடுச்சு, FTTHும் போயிடுச்சு. இப்போ கஸ்டமர் FTTHல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேண்டில் பவரே வரல, 31 தான் இருக்குது. MER கொஞ்சம் கூட வேரியேஷனே இல்லை. ஃபஸ்ட்டு பேண்டு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேண்ட்லேயுமே பவரே வரல. அதாவது இந்த வீடியோ கஸ்டமர் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் கேபிள் டிவி மூலமாக தான் என்னுடைய டிவி கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி இல்லை, இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறது. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, கஸ்டமர் எண்டிலிருந்தும் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி.